கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்குள் நீங்களா இருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் மரித்து 2000 ஆண்டுகள் ஆகிறது, ஆனாலும் அவர் உயிரோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். உங்களுக்குள் எனக்குள் கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிம்பங்கள், கிறிஸ்துவனுடைய சாயல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவனாக இருப்பது பெரிதல்ல, ஒரு கிறிஸ்துவ பேர் வைத்துக் கொள்வது பெரிதல்ல. அதுக்கும் மேலாக ஒன்று முக்கியமானது, கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். அவருடைய சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அவரை போல குணாதிசயங்கள், அவரை போல அன்பு, அவரை போல இரக்கம், அவரை போல தயவு. அவரை பற்றி அவதூறாக பேசினாலும் அவர் எல்லோரும் மன்னித்தார். அவர் மனதுருகி ஜெபித்தார். இன்றைக்கி நாம் எப்படி வாழ்கிறோம்? இன்றைக்கி நாம்பளாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மனுஷிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது நீங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்குள் ஆண்டவர் வாழ்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரை போல வாழ்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் நாம் எண்ணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சிலர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் இப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி. சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபித்து கொள்வார்கள். சில பேர் அதிகமாக பேசுவார்கள். ஆனால் நாம் நம்மை வெளிக்காட்டுகிறோம், நம்முடைய குணத்தை வெளிக்காட்டுகிறோம். சில மனிதரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம், ஐயோ அவர் ரொம்ப பேசுவார், ஐயோ அவர் ரொம்ப கோபக்கார மனிதன். அது யாரை வெளிக்காட்டுகிறது? நம்மை வெளிக்காட்டுகிறது. ஒருபோதும் ஒரு நாளும் நம்முடைய குணாதிசயங்கள் வெளிவரக்கூடாது. கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைகிறோமோ, உலக ஆசைகள் நாம் என்றைக்கு சிலுவையில் அறைகிறோமோ, அன்றைக்கு தான் நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளால் வாழ முடியும். நாம் நம்முடைய காரியங்களை சிலுவையில் அறையும் போது கிறிஸ்து நமக்குள் பிழைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது நீங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவஜனமே, சில பேர் சொல்லுவார்கள், நான் செத்தாலும் அவங்க வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ நான் செத்தாலும் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், நீங்கள் செத்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய கோபங்கள், நம்முடைய வைராக்கியங்கள் ஒன்றத்துக்கு உதவாது. நாம் கர்த்தரை போல வாழ பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை போல் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும்.
பிறருக்காக நாம் வேண்டுதல் பண்ணுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். பவுல் சொன்ன பிரகாரமாக கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்? உன் மூலியமாக, என் மூலியமாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்குள் கிறிஸ்து இருக்க வேண்டும், எனக்குள் கிறிஸ்து வாழ வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். என்னை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். உன்னுடைய குணாதிசயங்களும் என்னுடைய குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவை போல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மகள், மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மகள், மனைவி இழந்த அந்த போதகர் மனநல பாதிக்கப்பட்ட மகள் வளர்த்து ஊழியம் செய்தார். ஒரு நாள் அவர் இறந்து போனார். அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுகிறார்கள், இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல குணப்படைத்தவர், இயேசு கிறிஸ்துவை போல அன்பு நிறைந்தவர், இயேசு கிறிஸ்துவை போல மன உருக்கம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் பெரிதான விஷயம். நம்ம இந்த பூமியில் என்ன சாதித்தோம் என்பது பெருசல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துதான் பெரிய விஷயம். நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். இந்த பூமியில் வாழும் வரை உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் உங்களுடைய வைராக்கியங்கள் இன்றைக்கு தூக்கி எறிந்து போடுங்கள். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்கள் சகோதரிடத்தில் கோபத்தோடு கூட வைராக்கியத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இப்போ ஒப்புரவாகுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வாழட்டும், கிறிஸ்து உங்களுக்குள் பிரதிபலனாக இருக்கட்டும், கிறிஸ்துடைய சிந்தனை உங்களுக்குள் இருக்கட்டும். உங்களுடைய தேவையில்லாத காரியம் நாம் சிலுவையில் அறையப்படும் போது நிச்சயமாகவே இந்த வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய சிந்தனை அல்ல, இன்றிலிருந்து என்னுடைய கோபங்கள் அல்ல, என் வைராக்கியம் அல்ல, இன்றைக்கு என்னை முழுவதுமாக நான் கிறிஸ்துவ அண்டையில் வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அவர் சிலுவையில் ஒரு பக்கம் அவர் சிலுவை தொங்கினார், இன்னொரு பக்கம் அந்த சிலுவை காலியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீயும் நானும் அந்த சிலுவையில் அறைக்கப்பட வேண்டும். நான் பார்க்கும்போது சிலுவையில் முதல் பக்கம் அவர் தொங்குகிறார், சிலுவைக்கு பின்பாக ஒரு இடம் காலியாக இருக்குது சிலுவை. ஏன் தெரியுமா? நீயும் நானும் அந்த சிலுவையில் தொங்கப்பட வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய கோபங்கள் என்னுடைய கோபங்கள், உன்னுடைய வைராக்கியங்கள் என்னுடைய வைராக்கியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பக்கம் சிலுவை காலியாக இருக்கிறது. அதான் சொல்கிறார் பவுல், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார், அது சிலுவைக்கு பின்பதாக நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறாய், பின்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பின்புறம் அந்த இடத்தில் நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், என் சிந்தனைகளை அறையப்படுகிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள், உலக இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பொறாமை குணமுள்ளது ஆண்டவரே, எரிச்சலின் ஆவி ஆண்டவரே, அவிசுவாசங்கள், தேவையில்லாத காரியங்கள் இன்றைக்கு நான் சிலுவையில் அறையப்படுகிறேன். இனி நான் அல்ல ஆண்டவரே, எனக்குள் நீர் வாழ வேண்டும், உடைய சிந்தனை இருக்க வேண்டும், உடைய அபிஷேகம் இருக்க வேண்டும், உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் எதை குறித்து கவலைப்படுவது கிடையாது. ஏனென்றால் நான் மரித்து விட்டேன்,
கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். உங்களுக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்வார் என்று சொன்னால் நீங்கள் எந்த ஒரு மனிதனிடத்திலும் வாக்குவாதத்தில் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையிலும் நீங்கள் லகுவாய் ஈஸியாக எடுத்துக்கொள்வீர்கள். எல்லா நேரத்திலும் நாம் பொறுமையை கையாள வேண்டும். ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், எல்லாவற்றிலும் நமக்கு ஒரே ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இல்லை, அதுக்கு பதிலாக தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக, அவரை போல பேச வேண்டும் என்பதற்காக, அவரை போல உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, அவரை போல அன்பு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நீயும் நானும் நம்முடைய சிந்தனைகளையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம், நமக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் முழுவதுமாக தருகிறேன். ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. என் எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இனி நான் எதை குறித்து கலங்க போவது கிடையாது. ஏனென்றால் நான் அல்ல, எனக்குள் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள் இன்னைக்கு மறையட்டும். என் வாழ்க்கையில் இருக்கிறதான எரிச்சலின் ஆவி மறையட்டும். என் வாழ்க்கை குணத்தில் இருக்கிறதான, என் உள்ளத்தில் இருக்கிறதான போராமை குணங்கள் மறையட்டும். எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சிலுவையில் அறையப்படுகிறேன். ஆண்டவரே, இன்றிலிருந்து நீர் எனக்குள் வாழ்வீராக. பவுல் சொன்ன பிரகாரமாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை போல் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் பெரிதான காரியம் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிறார், நாம் அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவை போல உங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் என்னால் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், அவரை போல மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிறதுக்கு தானே அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை போல மன்னிக்கிற குணங்கள். நம்மளை பற்றி யார் அவதூறா பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட வேண்டியதான். ஏன்னா மன்னிக்கிற குணம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது. உனக்கும் எனக்கும் அந்த குணம் இருக்கிறதா? இரக்கமுள்ளவன் பாக்கியவான், இரக்கத்தை பெறுவான். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் எவ்வளோ பிறர் பாவத்தை மன்னிக்கிறீர்களோ, எவ்வளவாய் பிறர் நமக்கு செய்த துரோகத்தை நாம் மன்னிக்கிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கத்தை பெறுவான். நீங்க யாருக்கெல்லாம் இறங்குறீங்களோ, ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, ஒடுங்கினவர்களுக்கு, நெளிந்தவர்களுக்கு உங்களை மனது இறங்கி உதவி செய்யும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் மனம் இறங்குவார். நிச்சயமாய் அவர் மனம் இறங்குவார். ஏனென்றால் இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கத்தை பெறுவான். பிரியமான தேவஜனமே, நாம் முழு மனதோடு பிறரை மன்னிப்போம். முழு மனதோடு கூட பிறருக்கு உதவி செய்வோம். எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்காய் வாழுவோம், ஆண்டவருக்காக வாழுவோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் ஒன்றும் பெரிய காரியங்களை சாதிக்க போவது கிடையாது. நமக்கு முன்னோர்கள் அநேக பேர் வந்தார்கள், மரித்து போய்விட்டார்கள். நாமும் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் இருப்போம் என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
யாருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், எல்லாம் நல்லது தான். அதுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ கரத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய சிந்தனை எனக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய அன்பின் குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவரை போல இரக்கமுள்ள குணங்கள் இருக்க வேண்டும். அவரை போல மன்னிக்கிற குணங்கள் இருக்க வேண்டும். அவரை போல தாழ்மையான குணங்கள் இருக்க வேண்டும். அவரை போல பொறுமையான குணங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவஜனமே, நீயும் நானும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். அவருடைய சிந்தனை இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரிகளே, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வருவீராக, என் வாழ்க்கை முழுவதுமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாம் ஜெபிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் அவர் நீக்கி போட்டு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கலாம். உங்களை யாராவது ஏமாத்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், உங்களை பற்றி அவதூறாய் பேசியிருக்கலாம். நீங்கள் முழு மனதோடு அவளை மன்னிக்கும் போது, முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நான் அவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, யார் மீது எனக்கு கோபம் இல்லை ஆண்டவரே, நான் முழு மனதோடு அவளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதுமாக தருகிறேன், கசப்பை நீக்கி போட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் யார் இடத்துலாவது கசப்பு இருக்கிறதா? ஒரு சபையில் நான் இப்படி தான் செய்து கொடுத்துருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை நீங்கள் தூக்கி எறிந்து போட வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்காமல் இருக்குது காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் சகோதரி சகோதரத்தில் பேசாமல் இருக்கிறீர்கள், அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது. நான் செய்தி கொடுத்திருந்தேன். செய்தி முடிந்தது. ஒரு அம்மா நேராக என் இடத்தில் வந்தார்கள். பாஸ்டர், நீங்கள் என்னை தான் கை நீட்டி பேசி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், யாரும் எனக்கு தெரியாது, நான் பொதுவாக பேசுகிறது தான் என்று சொன்னேன். அந்த சகோதரி சொன்னார்கள், பாஸ்டர் என் சகோதரிடத்தில் பேசி 20 ஆண்டுகள் ஆகிறது, நான் இன்றைக்கே போய் ஒப்புரவாகிறேன், இன்றைக்கே போய் நான் என் சகோதரிடத்தில் பேசுகிறேன், கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக, நான் அவளை மன்னிக்கிறேன் என்று சொல்லி செய்தி முடிஞ்ச உடனே சபை விட்டு நேராக அவள் இடத்தில் போனார்கள். நான் சொல்லுகிறேன், தேவன் இப்படிப்பட்டதான இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்டதான உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம்? அவரை போல வாழ்கிறோமா? அவரை போல நடக்கிறோமா? அவரை போல பேசுகிறோமா? பொறுமையாய் பேச வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். நாம் எதை பேசுகிறோமோ கர்த்தருக்கு கணக்கு காட்ட வேண்டும். பொறுமையாய் பேச வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் பொறுமையாய் கையாள வேண்டும். அன்பாய் நடக்க வேண்டும். அன்பாய் பழக வேண்டும். இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். ஏழைக்கு உதவி செய்ய இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நான் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பவுலை போல என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் சிலுவையில் அறையப்படுகிறோம், நீர் எங்களுக்குள் வாழ்வீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். கோபங்கள், வைராக்கியங்கள், யாராவது மன்னிக்க முடியாத காலங்கள் இருக்கும் என்றால் இப்போது நான் மன்னிக்கிறேன். கண்கள் முன் நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இனி நான் அல்லப்பா. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவர், இனி நான் அல்ல, எனக்குள் நீர் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர், என்னுடைய கோபங்கள் அல்ல, என் வைராக்கியம் அல்ல, என்னுடைய பொறாம குணங்கள் அல்லப்பா, என்னுடைய எரிச்சல் ஆவி அல்ல ஆண்டவரே, அதெல்லாம் இன்றைக்கு நான் சிலுவையில் அறையப்படுகிறேன்.
இன்றிலிருந்து நீர் எனக்குள் பிழைத்திருப்பீராக, எனக்குள் வாழ்வீராக. என் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். நீரே என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.